திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொடு நோய் தொடரின மோன கடல் தொழுதெழுவே கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ள அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 28ஆம் நாள் 10/2/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோம வாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை. இன்று சிவனுடைய வழிபாட்டுக்குரியதாகிய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ காலத்திலே சாயங்கால வேளையிலே சிவன் ஆலயங்களிலே நந்தியம்பெருமானிடத்திலே சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், ஆராதனைகள், உற்சவங்கள் நடைபெறும். அந்த நந்தியம்பெருமானத்திலே இந்த அபிஷேக ஆராதனை நடைபெறுகின்ற பொழுது நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கும் நடுவிலே இறைவனை பிரார்த்தனை செய்வது, இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்வதோடு பிரதட்சணமாக சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பமாகி பலமாக வந்து கோமுகை வரையிலே வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த பிரதோஷ கால விரத வழிபாடு. அங்கே பிரதோஷ பூஜை வழிபாடுகள் நிறைவேற்றதும் பிரதோஷ மூர்த்தியானவர் வலம் பெறுவார். அது பொதுவாக ஒரு முறை வலம் பெறுகின்ற ஆலயங்கள் நிறைய உண்டு, 3 முறை வலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அந்த 3 முறை வலம் பெறுகின்ற பொழுது முதல் பிரதட்சணம் செய்யப்படுகின்ற பொழுது வேத பாராயணங்கள், ருத்ர பாராயணங்களோடு வேத மந்திரங்களோடு முதல் வலம் பிரதட்சணம் வருவதும், 2வது பிரதட்சணம் வருகின்ற பொழுது தேவார திருமுறைகள் சிவபுராணங்கள் பாடிய வண்ணம் வலம் பெறுவதும், 3வது வலம் வருகின்ற பொழுது மங்கள வாத்தியங்கள் தவில், நாதஸ்வரம், சங்கு, ஷகண்டி என்கின்ற சேமக்கலம், உடுப்பு, டமருகம் போன்ற வாத்தியங்களை வாசித்து வலம் பெறுகின்ற முறையிலே இந்த பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியுள்ள நாளாகிய இன்றைய நாள் பிரதோஷ நாளிலே நாமும் விரதமிருந்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு நாளைய தினம் தை மாதத்தினுடைய பூச நட்சத்திரம் சிறப்பான நாள் தைப்பூசம். பல்வேறு முருகன் ஆலயங்களிலே, அம்பாள் ஆலயங்களிலே, சிவனாலயங்களிலே இந்த சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், பொங்கல் வழிபாடுகள், பால்குட பவனிகள், ரதோற்சவங்கள், தீர்த்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களில் நாம் சென்று இறை பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களில் பலர் உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டு பலதரப்பட்ட நோய்களினாலே வருந்தலாம். உடல் வருத்தம் என்பது உள்ளத்தையும் தாக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. ஒருவருடைய உடல் வருத்தம் அவரது உள்ளத்தையும், உள்ளத்தினுடைய வருத்தம் அவருடைய உடலையும் பாதிக்கலாம். ஆண்டவர் இயேசுவினுடைய பணியிலே அவர் பல புதுமைகளை ஆற்றி நோயாளர்களை குணப்படுத்தினார் என்பது நற்செய்தியினுடைய தெளிவான அறிவுரையாகும். ஆனால் இந்த இயேசுவினுடைய பணியை, அவருடைய குணமாக்குகின்ற பணியை பெற வேண்டும் என்பதற்காக பலர் வந்தார்கள், இன்னும் பலர் கூட்டி வரப்பட்டார்கள். பலர் நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, அவருடைய மேலாடையாவது தொட எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று. தொடுதல் என்பது குணமாக்குதலினான ஒரு முக்கியமான வடிவமாகும். தொட்டு இயேசு குணப்படுத்தினார் என்பது ஆழம் மிக்க ஒரு அனுபவமாக அமைகின்றது. ஏனென்றால் அவர் தொடுகின்ற பொழுது நோயினாலே, துன்பத்தினாலே வாதைப்படுகின்ற அவரை தொடுவதனாலே ஒன்று இயேசுவினுடைய வல்லமை அவருக்கு கிடைக்கின்றது. இரண்டாவதாக இயேசுவுக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு நம்பிக்கை உறவு பிறக்கின்றது. இந்த இயேசுவினுடைய தொடுகை என்பது அவருடைய கருணையையும், அவருடைய அன்பையும், அவருடைய நன்மைத்தனத்தையும் வாழ்வின் ஊற்றாக விளங்குகின்ற இந்த இயேசுவினுடைய தொடுகை அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இயேசு வெறுமனே உடல் ரீதியாக வருந்தியவர்களை மட்டும் அவர்களை குணப்படுத்தினார் என்பதல்ல. அவர் உடல் ரீதியாக வருந்துகின்றவர்களுடைய அந்த நோய்களிலே இருந்து அவர்களுக்கு குணம் கொடுக்கின்ற அதே வேளையில் அவர்களுடைய உள்ளம் இறைவனை நோக்கி பயணிப்பதற்கு, இறைவனோடு மீண்டும் அன்பிலே, இரக்கத்திலே அவர்கள் கலந்து கொள்வதற்கும் வழி பிறக்கின்றது. இயேசு அவர்களை குணப்படுத்துகின்றார். நோயிலே இருந்து மட்டுமல்ல, அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் கொண்டிருந்த பல்வேறு ஏக்கங்கள், கவலைகள், அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் உவாதைப்பட்டு கொண்டிருந்த அவர்களுடைய வலிகளிலே இருந்து இயேசு குணப்படுத்தினார். சில வேளைகளிலே எங்களுக்கு உடல் ரீதியாக நாங்கள் குணமாக இருந்தாலும் உள்ளம் எங்களுடைய குழப்பத்தை எங்களுக்குள்ளே வருவித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவர் மற்றவரை காயப்படுத்திய அந்த காயங்கள் அல்லது நாங்கள் அவர்களை காயப்படுத்தி விட்டோம் என்ற குற்ற உணர்வுகள், இவைகள் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தை அவை புண்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த உள்ள ரீதியான காயங்களிலே இருந்து இயேசு உங்கள் அனைவருக்கும் குணம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே உங்களுக்காக பிரார்த்தித்து நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும்
மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறர் அதாவது துர்நாற்றம் அடைக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன நாஸ அலா மா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன்தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல் மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான், நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான். இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான், அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான். சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாபமும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது 2 விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த 2ஐயும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால் இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல் யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல. இது அடுத்தவனை விட
தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பிறர் செய்யக்கூடிய, பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.